அசைவற்று கிடந்த அஜித்குமாரை அறநிலையத்துறை ஊழியர் சக்தியின் அழைப்பின் பேரில் ஆட்டோவில் ஏற்றி திருபுவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக கூறியுள்ள ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார், அங்கு காத்திருந்தபோது அஜித்குமார் உயிரிழந்து விட்டதாக காவலர்கள் பேசிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். கோயில் வாசல் நின்றுக்கிட்டு இருந்தேன். மடப்புறம் கோயில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார். ஆட்டோ எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்றாரு. நான் எப்போ கூப்பிட்டாலும் போகிறாள்ன்றதுனால நான் உள்ளே போயிட்டேன். அங்கே போனால் அஜித் மயம் கிடந்தார். சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அங்கேருந்து நான் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றினேன். ஆட்டோவில் ஏற்றி திருப்பணம் ஜிஹெச்சில் கொண்டாந்து இறக்கி விட்டுருக்கேன். அங்கே ஒரு 4-5 பேருக்கு 5 பேருக்கு மேலே இருந்தாங்க. அது போக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இருந்தாங்க. அதோட அந்த திருப்பணம் நான் உள்ளே வரேன், கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க. மித்த போலீஸ்காரங்க பைக்கில் வந்தாங்க. அவங்க சேர்ந்து ஆஸ்பத்திரி உள்ளே கொண்டு போனாங்க. அது என்னன்னு தெரியல சார், மயக்க சூழ்நிலை கண்ணு மூடி இருந்துச்சு. நின்றதுக்கப்புறம் நான் போவேன்னு கேட்டேன் சார்கிட்ட, போலீஸ்கார்ட்ட. நில்லுப்பா அப்படின்றாரு. திரும்ப ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகலை, இறந்துட்டாப்புல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் போலீஸ்கார்ட்ட கேட்டேன், நான் நிற்கவா போவேன்ட்டு. மறுபடியும் நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. அதோட நான் கிளம்பிட்டேன் சார். எனக்கு நடந்தது சொன்னேன் சார், இதே தான் சார்.